ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஒரு வேத பகுதியை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். தானியேல் 3வது அதிகாரம் 25வது வசனம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை குறித்து இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். அவர்களை எரிகிற 7 மடங்கு எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவர்களை தூக்கி போட்டார்களாம். தூக்கி போட்டவர்களே எரிந்து சாம்பலாகி செத்து போனார்கள். இந்த இடத்துல 3 பேரை உள்ள போட்டா உள்ள 4ஆவதா ஒருவர் அவர்களோடு கூட நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாது. ஏன்னா எரிகிற அக்கினி ஜுவாலையின் சூடு அந்த அளவுக்கு, அதிலெல்லாம் தப்பிக்கிறக்கே வாய்ப்பு இல்லை, இதில் அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இருந்து இன்னைக்கு நம்மளை பார்த்தா ஒரு சேதமும் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு சேதமும் இல்லாமல் கர்த்தர் இந்த 2023 முழுவதும் காப்பாற்றி இருக்கிறாரே. அக்கினி ஜுவாலைக்கு போகாமையே கர்த்தர் அவர்களை காப்பாற்றல, அக்கினி ஜுவாலையின் நடுவிலே காப்பாற்றினாராம். உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு நமக்கு, அந்த பிரச்சனையெல்லாம் வராதபடிக்கு நம்மளை காப்பாற்றல. பிரச்சனை வந்த போதிலும் அதன் நடுவே நின்று ஒரு சேதமும் வராதபடிக்கு இந்த ஆண்டு முழுவதும் நம்மை தாங்கி நடத்தி இருக்கிறார். அந்த தேவன்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற, விசுவாசிக்கிற தேவன். இந்த எரிகிற அக்கினி ஜுவாலையிலிருந்து நம்மை காப்பாற்றி இன்றைக்கு ஒரு சேதமும் இல்லாதபடிக்கு இந்த ஆண்டை இன்னும் சில நாட்களிலே நாம் முடிக்க போகிறோம். கர்த்தர் அவ்வளவு பெரிய கிருபை நமக்கு கொடுத்தார் என்று சொன்னால், அவ்வளவு பெரிய பாதுகாப்பை நமக்கு கொடுக்க முடியும்னா, ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷனை நமக்கு தர முடியும்னா, வரப்போகிற 2024 நம்ம ஒரு பெரிய சாட்சியாக இருக்க போகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய டெஸ்டிமோனியாக மாறப்போகிறது. இதுவரைக்கும் நீங்கள் கடந்து வந்த பாதைகள், அக்கினி ஜுவாலைகள் எல்லாம் 2024 ஒரு பெரிய சாட்சியாய் ஆண்டவர் மாற்றுவார். ஒரு சேதமும் உங்களுக்கு வராது. இந்த ஆண்டு முழுவதும் இதுவரை தாங்கின தேவன், பாதுகாத்த தேவன் வருகிற நாட்களிலும் உங்களை பாதுகாப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.